குறித்து தின்றியான்னு சொல்லையாக வாங்கிட்டு போயிருக்காங்க. போய் பார்த்தா இருட்டுக்கு அதுக்கு இவர் இப்படி உட்காந்துருக்காரு கட்டில், வாமா அப்படின்ட்டு. அது இப்படி தடவி பார்த்துருக்கு, என்ன ஆளை காணாமனு வெளியே போயிடுச்சு. ஏன்னா மூஞ்சியும் இருட்டு ஒரே மாதிரி உட்காது. அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பஸ் நைட் நடத்திருக்காங்க. அது வரைக்கும் கரண்ட் வரல. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் அருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் MKRின் பணிவான இரவு வணக்கம். மை செட்டு சரவணா ஆடியோஸ் கலிங்கப்பட்டி தானே? பூரா சொந்த ஜாமானா ஓன் ஜாமானா? வாடகைக்கு எடுக்கக்கூடாது. 1 மணிக்கு வந்து என் கொலையை கூட ஆம்பை கொடுன்னு நீ பாம்பை தூக்கி கொடுக்கணும். சொந்த ஜாமான் வாங்கிக்கங்க. எதுவுமே சொந்த ஜாமான் வாங்கி தன்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க வேலை செஞ்சால் மட்டுமே இந்த காலத்தில் 4 காசு சம்பாதிக்க முடியும். உண்மைதான். இந்த அதுக்கு சம்பளத்துக்கு வைக்கிறேன், இதுக்கு சம்பளத்தை வைக்கிறேன், அவங்களுக்கு 40 கேமரா மாட்டணும், ஆட்டையை போட்டுருவாங்க. பேக்கர்லாம் பார்த்தா கபட்டுக்குள்ளெலாம் கேமரா வச்சுருப்பேன். 10 ரூபா தலை கீழே ஓட்டு எடுப்பேன்னு கபட்டுக்குள்ளெலாம் வச்சுருப்பேன். வெதரில் வைக்கிறேன். நீ ரொம்ப அடி வாங்கிட்டு போகலையே, ரொம்ப நட்டமா. ஆனால் ஆண்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை பொறுத்து கொண்டு குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு போவது யாருன்னா தாய்மார்கள் தான். அப்படியே வாங்க மேடம், இல்லை அது கைதட்ட பொம்பளையில இங்கே வாங்களே. என்ன ஆம்பளை நீ கொண்டு போன, 1-8 எத்தனை ஆம்பளை லூஸா தெரியா கொண்டு போன, என் பெரிய சேட்டு மக. அப்படியே கொண்டு போயிட்டு தானே மறுவேளை வைப்ப. புருஷனுக்கு ஆனை கஞ்சி ஊத்துறதில்லை, முட்டையை பொறிக்க சொன்னால் உனக்கு என்ன இது? உடனே புருஷனை எடுத்து கேட்குற, நீ பொழைச்ச உழப்புக்கு உனக்கு முட்டை ஒரு கேடான்ற. ஆம்பளை நினச்சா வீட்டுக்குள்ளேயே ஆம்பளைட்டு கடையே ஓடுவான். கணவன் தாத்தா உங்களுக்கு. எல்லோரும் அமைதியாக இருங்களேன். ஒரு மாடு, புடி மாடு, இந்நேரத்தில் போன ஒரு தூய்மையை குடிக்குமேனே, என்ன போன வருது உனக்கு? நீங்கள் மற்ற பொண்ணு மாதிரி நினைக்காதீங்க. நான் ஒரு சொந்தக்காரன் உங்களுக்கெல்லாம். 2வது, நான் ரசிகர்னு பார்க்கவே மாட்டேன். பூராமே எங்கள் அண்ணன் தம்பி. நான் எப்பயும் ரோட்டில் விளையாடுற மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் மேடையில். சூப்பர் ப்ரோ, நான் நடிகர் இல்லாமல் லோலோ டிரைவராடா. அதுக்கு தான் எங்கள் அண்ணன் வேணும்ன்ற, ஏன்னா நினச்சிட்டேன். அதே மாதிரி இந்த பனி தை பிறந்தா பனி விழுகும், மாஜியில் பனி போகும், இப்போ சித்திரையில் பனி போகுது. இந்த பனி காலத்தில் சில பேர் அப்பேன்ட்ட மாட்டிக்கிடுவேன். எதிர்த்து வர்ற ஆள் தெரியாது, இவன் மயங்கிட்டு சீரட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். பார்த்தா அவங்க அப்பா வந்து நிற்பார். வெண்ண மைனை சீரட்டு அடிக்கிறேன், ஐயோ அப்பா. அப்படித்தான் ஒருத்தன் வெளியே இருந்துக்கிட்டே இருந்திருக்கேன். பொம்பளை பக்கத்தில் இருந்து தெரியலை. அந்த பொம்பளை வீட்டுக்கு போய் உலக்க எடுத்து வந்து வெதரில் அடிச்சு பிடிச்சி, ஏன்டா அது மானக்கட்ட வேலை எங்கன்னு வெளியே இருக்கேன். ஏன்னா அந்த பனியினால தெரியல. ஏன் டிரைவர்லாம் நேற்று எங்கன்னு தானே வந்திருந்தேன், தோரங்குறிச்சி பக்கத்தில் பிடாரப்பட்டி வந்துட்டு வீட்டுக்கு போக 8 மணி ஆயிடுச்சு. லேசாக பனியாக இருந்தாலும் வாளியை தூக்கிட்டு போய் அலசுறேன் கண்ணாடியை. ஏன்னா அவன் ஏற்கனவே கண்டனர் லாரி ஓட்டினவன். அந்த ஞாபகத்துக்கு எப்போ அந்த தண்டி காரை போட்டு அலசிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் மெதுவாகவே போய் கொண்டு போய் சேர்த்தாண்டா 8 மணிக்கு. ஏன்னா வாகன ஓட்டி என்பவர்கள் வாங்கினே உட்காருங்க, உட்காரு. பொண்ணு வீட்டுக்கார அவ்வளோ நேரமாக வர்றது. வானே வானே வானே, உட்காரு உட்காரு. பூரா நிதானம் இல்லாமத்தே வர. உட்காரு 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 உட்காரு. பூரா எங்கள் அன்னைங்க தான். இவ்வளோ லேட்டாக வர்றேன். பைக்கு யார் வண்டியில் ஓசியில் வரக்கூடாது. ஓசியில் வந்தால் பெருங்கொண்டா அவன் பெரிய சேட்டு மையம் மாதிரி நம்மளை பேசுவாங்க. ஓசியில் வரக்கூடாது. ஓசியில் வந்தால் கணேஷ் போயெல்லாம் உருட்டி வாயில் வைக்க சொல்லுவாங்க. கணேஷ் போய் வந்தால் அது எங்கள் அண்ணன், அது ஒன்றும் சொல்லாது. சில பேர் இருக்காங்க, கோட்டர் கட்டிங்க வாங்கி கொடுக்கணும், நம்ம நோத்தவங்க மேலே வை வாங்கிடா, ஒழுங்காக வந்து நான் சொல்கிறத கேட்கட்ட இறக்கி விட்டு போயிட முடியும். இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் உண்மையிலே. அதான் அதனால் எல்லாருமே இந்த சாமிகளை கும்பிட்றது வெள்ளி செவ்வாய் எல்லோரும் கும்பிடுங்க. பொம்பளை ஆளுகள்லாம் வெள்ளி செவ்வாய் கும்பிடுங்க. புருஷனை கும்பிடுங்க. வீட்டுக்கார என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு வந்தவனே நீங்கள் காலை நன்றாக அலசி விட்டு சந்தனம், குங்குமம், பன்னீரு, பர்ஃபின் இதை அடித்து விட்டு காலை தொட்டு கும்பிட்டு தான் உன் கேஸ் எடுப்பை பற்ற வைக்குவேன். எங்கள் அக்கா நினைக்குது, அவங்க காலு கண்டதை மிதிச்சுட்டு வந்துருப்பாங்க, நாங்கள் அலசி விட்டு உட்காந்துருக்கோம் வெண்ணமேனேன்னு. அது இப்போ வந்து பொம்பளை கழுவுறதோட ஆம்பளை கிளம்பிட்டேன். பொம்பளை வீட்டுக்கு வரும்போது அவன் அண்டா நிறையா தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் கழுவுறேன். எல்லோரும் இப்போ கையெல்லாம் நடுங்குது. 100 காசில் ஒரு 100 ரூபா கொடுவேன், உன் காலெல்லாம் அமுக்குவேன். உண்மை தானே? எங்கள் அண்ணன் சிரிக்கிற பார்த்தா வாங்கியிருக்காங்க. சரி விடு.
பொண்டாட்டிக்கிட்ட பயந்து வாழ்ந்தா தாப்பா நம்மளாம் சாதிக்க முடியும். ஏன்னா அதுக்குதான். அதே மாதிரி ஆம்பளைக்கு லேசாக பண கஷ்டம்னா லோன் வாங்குறது நீங்கள் தான். அவன் வட்டி கட்டியா நாசமாக போகிறேன், உனக்கு தேவை 10 லட்சம் 20 லட்சம் வாங்கி வை. லோனுக்காரன் பூரா பேயாக வரட்டும், நம்ம இங்கே சுடுகாட்டில் தெரிய வேண்டியது. எப்படி இங்கே பூரா லோன் நிறைய வாங்கியிருக்கேன், அவளைய கணப்பு ஓவராக இருக்கே, ஒன்றும் வர்றதில்லை. வீட்டுக்கு லோனு, சைக்கிளுக்கு லோனு. அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை 5 பாவாடையை கொண்டு போயிட்டான். 5 பாவாடைக்கு எம்பிட்டு லோன் வருமா போடுங்க. ஒரு ஆள் பார்த்தா சட்டியை கழட்டி கொண்டு போனேன், சட்டி ஓட்ட போக லோனு விடும். எல்லாத்துக்கும் லோன் இருக்குப்பா. சைக்கிளுக்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்குது, பாவாடைக்கு இருக்காதா? நம்புறியா காசை வெட்டி போடுவா, நம்பிடு விடு. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் அதிக நாள் வாழ போகிறது கிடையாது. அப்படி வாழ்கின்ற நாட்களில் பெத்த தாய் தகப்பனை மட்டும் மறந்துடாது. எப்போ இந்த உலகத்திலே தாய் தகப்பன் இல்லைன்னா நம்மலாம் கிடையாது. எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தமிழச்சி இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு பப்புன் நாடு ஊரம் பேர் வாங்கியிருக்க முடியாது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான். நீ கைதட்டணும்னு செல்ல கீழே போட்டு உடச்சி விடாது. சாவியை யாராவது கம்பு கூட்டில் வைப்பானா? அதே எங்கள் பூஜாரி தான். அப்போ நான் என்ன சாதாரணாலா? நான் பெருங்கொண்ட கோடாங்க. ஊருக்கு அன்றைய காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் தான் ஜாமி ஆடுவாங்க. பொம்பளை ஆம்பளைலாம் சொல்கிறேன், இன்றைக்கி நாங்களும் ஜாமி ஆடிதான். ஒரு ஆள் ஆடுவாங்க. ஊர் சனமே விகுதி வாங்குறதுக்குள்ளே அந்த திருவிழாவே முடிஞ்சிடும். இந்த ஆள் தவிச்சு போவேன், கடுத்து போகும். 100 பேர்த்துக்கு வேகமாக போடுவார். 150 ஆளுக்கு பூஜாரி கையை பிடிச்சி ஒருத்தன் வச்சு விடுவேன். அவர் அசந்துருவார். கடைசியில் பூஜாரியை சாயந்தரம் வீட்டுக்கார பொம்பளை நீச்சல் தண்ணியை கொடுத்து 4 கால் பாய்ச்சலில் தூக்கிட்டு போக 4 நாள் ஆகும். 4 நாள் கழிச்சு அவர் தொண்டையை பார்த்தோம்னா, இருப்போ திருவிழா முடிஞ்சு சாப்பா இதே. அப்போ இப்போ எல்லாரும் அதிசய மயிராக குறியேக்கிறேன். என் மயனுக்கு ஆண் குழந்தை வளர்க்குமா, அந்த பிளாட்டு நல்ல விலைக்கு போகுமா? அம்மா கருப்பையும் பூரா உங்கள் வீட்டில் பிளாட்டு கல் ஊன்றாளா? பிளாட்டு போகுமா, விளையுமா? கருது வண்டி காசை குறைப்பாங்க, டீசல் விலை குறையுமா? இதெல்லாமா குறியப்பாங்க? பொம்பளையாள் ஊரை நகரேட்டு ஏறுதா மாரியாத்தா, அம்மா ஆத்தா போய் நகை கடைக்காரன் பூரா வெட்டிக்கிறேன், குறைஞ்சிரும். ஒரே கேள்விதான் அன்றைய காலத்தில். சாமியாடி ஏறி அப்படி அருவாலை ஏறி அப்படி கருப்பேன் அப்படி நின்ற உடனே ஊர் சனமே மாலை ஓட்டு கேட்கும். கருப்பா எப்படா மழை பெய்யும்? பட்டுன்னு அடிப்பாங்க. 16 நாளில் முக்காலும் சத்தியமா கருப்பை மலை இறக்கி தரேன்டா, அப்படி இறக்கி தந்தா என்னை நம்புடா அப்படின்னு வலது கையில் அடிப்பேன், மழை பெய்யும். இப்போ ஊருக்கு ஒரு ஆள் கிடையாது, வீட்டுக்கு 4 பேர் ஆடுறேன். ஆளுமா டோம்லாமா பாட்டை போட்டாலே ஆடுறேன், என்ன ஜாமீனே தெரியல. ஒரு ஆளில் 1 மணி நேரம் ஆடினேன். வந்தது யாருன்னு கேட்டால் பிள்ளையாருன்னு படுத்துக்கிட்டேன். பிள்ளையார் இந்த காலத்தில் ஆடினார். இப்போ வீம்புக்கு மாடு ஓட்டி விருதுக்கு வேட்டையாடுறேன். பெரியவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? கிராமத்தில் நடக்குது. எவ்வளோட்ட பையன் ஜாமி ஆடுறோம்னு பீரை போட்டு ஆடுறான்டா. பீரை போட்டு ஆடி அறுவலை ஏறிட்டேன். ஊர் சனமே காலில் விழுகுது. மழை எப்பப்பா பெய்யும்? தெரிஞ்சா தானே சொல்லுவேன். கண்டார் அள்ளி பிடி வட்டேன். எப்போ மழை பெய்யும் கேட்டு விட்டாங்களே, என்ன சொல்கிறது? கருப்பன்ட்டே மழை கேட்குறியா? அவன் எதிர்த்து நம்மளை கேட்பேன், கருப்பன்ட்டே மழை கேட்குறியா? அப்போ கருப்பன்ட்டை கேட்காம தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார்ட்ட கேட்க முடியும்? அடிச்சு விடியாம பாரு, இன்னும் 127 நாளில் கருப்பை மழை இறக்குறப்பா. எப்படி மழை பெஞ்சிடும்? 127 நாளில் மழை பெஞ்சிடும். இது ஏன் சொல்கிறேன்? இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. அந்த கலாச்சாரத்தை ஒரு சிலர் கெடுத்து கொண்டு இருக்கிறார். உண்மை அதை. உங்கள் சப்செட்டுக்கு வர்றேன் மேடம், கைதட்டக்கூடாது. உங்கள் வகுசியை பற்றி இறக்க போகிறேன். பற்றி லோடு ஏற்றிருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி அத்தியாயம். ஆம்பளைகளுக்கு பூரா பூரிப்பு. அந்த ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு பொம்பளையாள் பூரா தலைவியை சேர்த்து போகிறே. யாரு காசு? உங்கள் அப்பன் போட்டு காசா? பூரா புரிசிங்க உழைச்ச காசு. சரி, ஓம் சக்திக்கு போனவன் போல் நேர மேலும் ஒருத்தர் ஆத்தாவை பார்த்து விட்டு குடும்பம் நல்லா இருக்கும்னு கும்பிட்டு நீ போட்ட மாலையை கழட்டி வச்சுட்டு வர வேண்டியதானே? 7 நாள் டூரு. ஆத்தா போச்சோன்னு சாக்கம். என்னை பார்த்துட்டு நேரம் எல்லா சக்காலத்தி மகளும் குற்றாலம் போங்கடி. குற்றாலம் போயிட்டு எல்லோரும் மங்கு மங்குன்னு குளிங்கடி. அப்புறம் கொடைக்கானல் போங்க, பாண்டிச்சேரி போங்க. பாண்டிச்சேரி போயிட்டு புருஷனுக்கு பீர் வாங்கிட்டு போங்க. இதில் ஆத்தா சொன்னிச்சாக்க. பொம்பளையில் கேட்குறேன், நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். தெய்வத்தை தவறான முறையிலே நீங்கள் வணங்க போகும் நேரத்திலே ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட முதுகில் குத்திரும் சொன்னேன்.
சண்டால பாதகத்தி அந்தந்தண்டி பச சாச்சி விட்டாள். அந்த டிரைவர் பாவம் பயந்துக்கிட்டே ஓட்டியிருக்கேன். மழை அடித்து ஊற்றிருக்கேன். அவன் இது பக்கத்தில் போயிட்டு யமுனா நதி கரையோரத்தின் கண்ணா ஒந்தன். அவன் மலையில் அக்கா அங்கிட்டு போங்க சத்தி, சத்தி அங்கிட்டு போங்க சத்தி, மேகத்துக்கு அதுக்கும் வைப்பர் வேற வேலை செய்யலை சத்தின்னு இருக்கேன். இதுக்கு பக்கத்தில் போயிட்டு பூக்கள் அங்கே தேனூறுதே. அவன் கடக்குன்னு பிரேக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை கொடுத்துருக்கேன். மலையில் அடித்து விழுந்து கிடக்கு. அதை ஒரு பொம்பளை சத்தி செய்த வேலை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு. சத்தி குறை வைத்து விட்டான். நாங்கள் டூர் வந்த வண்டி பப்பரப்பான்னு கிடக்கும்போது எடுத்த படம். நல்லா சிரிச்சுக்கங்க சிரிச்சுக்க. ஆம்பளைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் குத்தாட்டம் போடுற? இப்போ திருவிழாவிலங்க ஆண்டிகளத்தா இது ஆடலாம். அடுத்த வருஷம்லாம் கராத்த மாதிரி ஆடுங்க. இப்படி ஆடிக்கிட்டு சொல்லட்டி அடிச்சு சிமெண்ட்டுக்கெல்லாம் பேத்து விட்டு போ. ஸோ உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியல. மைசெட்லாம் கலட்டுறது நல்லது. வேற வேர்த்து வருவச்சானடா. சாமிகளை குறை சொல்லவில்லை, எல்லாமே மாறுதா மாறலையா அப்படி சொல்லு. உன் கோமியத்தை கொடு, 4 பேர்த்துக்கு புத்தி வரட்டேன். நீ ரொம்ப அனுபவப்பட்டிருப்ப போலையே. வருஷ வருஷம் பொண்டாட்டி போதா போலையா? அன்னி போதானே மதுனி போதா. நீ இன்னமேல என்ன பண்ணுறேன்னா செருப்படி கடை தள்ளி விட்டு வா. ஆம்பளை ஊரை மாலை ஓட்டு என்னைக்காவது குத்தாட்டம் போட்டு செய்தி வந்திருக்கா? ஏன்னா ஆம்பளைகளுக்கு வழி தெரியும். ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, பழனி போகும்போது டூரிஸ்ட் வண்டியில் ஏறி உட்காந்தவனையே இந்த கணேசி கோயில் இல்லாத சாமி தொந்தரவு படுத்துவேன். பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கணேசி கோயிலை போடுவார்ல அந்த சாமி, அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துவேன். கணேசி கோயிலை இல்லாத ஆள். ஏன் சாமி எத்தனை வருஷம் மலைக்கு போகிறையே? நான் குருசாமி. அப்படியே மலை எவ்வளோ உயரம்? வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கேன். புயலை வேணும்னு முண்டை கேட்க மாட்டேன். சரி சாமி, நான் இப்போத்தான் புது சாமி கன்னிச்சாமி, கொஞ்சம் புயலை விடுங்க சாமி அப்படின்னு புயலை கொடுப்பாரு. போட்டுட்டு போய் இருக்கிற ஆள்கிட்ட பூரா சொல்லி கொடுத்துருவேன். குருசாமி பாக்கெட் வச்சுருக்காரு, எல்லா சாமியும் அங்கே போங்க. அதே மாதிரி ஆம்பளை போகும்போதெல்லாம் மன கஷ்டத்துலேயும் போவாங்க. பழனிக்கு போகிறோம், பொண்டாட்டி தாலி கயிறு கேட்டா, வளைய கேட்டா, மயம் வேற மண்ணலி போடுறத சொன்னேன். என் தலையில் மண்ணலி போட்டு சேச்சி கேட்டுச்சு. பிள்ளை வேற இந்த கிழக்கு பொம்மை அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது கேட்டுச்சு. வாங்கணும், ஏற்கனவே காசு வேறு கம்மியாக இருக்குது. அவன் வேல்சாமி மக காது குத்துக்கு நம்ம 2001 எழுதணும். அவன் குலசாமி முனியாண்டி கோயில் விபூதியை தலையில் ஓட்டு விட்டு ஆப்பிள் 1/2 கிலோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். அவள் அங்கே இருக்க நீ மக சடங்குக்கு அண்டா எடுத்துகிட்டு போனான். அவள் திக்குன்னு ஓடியாந்து அழுகுன கொய்யா பழத்தை கொடுத்துட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டான். காசு வேறு இல்லையாடா. ஆம்பளை பூரா மனம் நொந்து செய்முறையை நினச்சிக்கிட்டே போவேன். ஆனால் பொம்பளை அளவு பூரா கூத்தாட்டம் போடும். நன்றி. ஒரு பாட்டு படிக்கவா? அந்த பாட்டோடு நீ கிருகிருன்னு விழுகணும். சீச்சி சீரனு நீச்சி சீச்சி குமார குறிச்சி துவரம் குறிச்சி என்ன கட்டிக்கிட்டு வேணுமுன்னு அவன் கூட போனையே. அவன் கூட போகும்போது ரைடு வரும்போது பாவாடை அவுத்து போட்டு போனையே. சீச்சி சீரனு நீ அவர்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கு. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழன் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும்
இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள். அப்படி இருந்தார். செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளிவளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ரமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. பின் மீது கனகேவினார், தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். பின் மீது தமிழக மண் மீது புகழ்ந்து விட்டார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். மேடைகள் தோறும் அப்துல் கலாம் ஐயா புகழை ஏன் பாடி வருகிறேன் என்றால், உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு உத்தம தமிழன் யாரு என்றால் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், நல்லதொரு வழிகாட்டி ஒரு மேதை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் இந்தியாவில் உள்ள மாநிலத்திலே எதெல்லாம் ஒன்று பிறந்திருந்தால் அவர்கள் வெற்றி கொடுத்திருப்பார்களா? நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. இங்கே இருக்க ஆளு கூட அங்கே தமிழ்நாடு அங்கே ஒரு சாவையா அந்த மேலே உட்காந்துருக்கேங்க அன்னைக்கலாம். நீங்கள் எந்த ஒரு கேரளாவிலேருந்து எந்த ஆட்டாம்புழுக்க வாங்க வந்தீங்களா? கைதட்டலாம். தமிழனுக்கு தமிழன் தாயா ஆதரவு. இப்படி நீ கைதட்டாமல் இது பூரா இந்திக்காரன் வந்துட்டேன். இந்திக்காரன் எங்கே வந்துட்டேன்? கொத்தனார் வேலைக்கு கூட வந்துட்டேன். கே பயா கலவை ஜதாஹா போடுறா சப்பு சப்புன்னு. வாங்கண்ணே, யாராங்கண்ணா கை நீட்டினில என்ன வாங்கப்பூ. அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக எங்கள் அண்ணன் மூத்தவர் அவர்கள் தம்பிக்காக 101 கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒன்றும் பருப்பு வேகலையே. நேற்று கூட வந்த ஊரில் 10,000 வந்துச்சு. ஏதோ இந்த அன்பாலயத்தை நடத்தி வர்றதுக்கு காரணமே இந்த நாடகத்தில் கூத்தாடினாதான் அங்கே உள்ள ஏழை வாழைகளை காப்பாற்ற முடியும். நான் ஒன்றும் கோடீஸ்வரன் மயம் கிடையாது. செம்பரியாடு மேய்ச்சிட்டு தான் நாடகத்துக்கே வந்திருக்கேன். நான் படிக்கலாம் கிடையாது. செம்பரியாடு மேய்ப்பதே என்னை பொறுத்தளவு எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் நன்றி இல்லை. நாடகம் வேணாம்ட்டாங்களா? சரி, நீ ஏன் பிளாக்கில் சரக்கு வாங்குற மாதிரி ஒளிஞ்சே வர்ற? அதே பழக்கமா? சரி சரி, இரசடிக்காம. கலிங்கிப்பட்டி வாசத்துக்குரிய மதிப்புக்குரிய மலைச்சாமி எங்கள் ஐயா அம்பல ஐயா எங்களை பார்க்கறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கீங்க. என்னங்கய்யா ரொம்ப நன்றி. ஊர் அம்பலமாக இருக்கீங்க. இன்னும் ஒரு 500 ஒன்றுங்களே வேர்த்திருச்சடா குபீர்னு அவருக்கு நன்றி. அம்பலம் ஐயா கலிங்கிப்பட்டி வாப்பா தம்பி. பிரான்பட்டி அரண்மனை எங்கள் சிங்கம் வந்துருச்சா? எங்கு சென்றாலும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு அரிசியும் இந்த மாதிரி நிறைய உதவி செய்யக்கூடிய நல்ல கிராமம் எங்களது பிரான்பட்டி அரண்மனை. ஆர் ஜெயக்குமார் அவர்கள் சார்பாக அன்பாலயத்துக்காக 51 எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணே. இந்த பிரான்பட்டி அரண்மனை உண்மையிலேயே உங்கள் ஊரும் உங்களுக்கும் பாதம் தொட்டு நன்றி அண்ணே. அதுதான் இப்படி இருக்கனால தான் நாட்டில் அப்பப்போ மழை பெய்யுது. இந்த அங்கிட்டலாம் 10 ரூபா தான் பூரா எங்கள் அன்னைங்க தான். நான் என்ன செய்வேன்? வாங்க போ. என்ன போயில பிடிக்க வந்த அதிகாரி மாதிரி நிற்கிறிய? என்ன வேலை ஆக்குற? எல்ஐசியா? நான் பார்த்துக்கிறேனே, கசக்குனா தானே. என்னப்பு வீட்டுக்கு கூட கொண்டு போ. ஏய், ஒரு விழா கமிட்டிக்கு மைக் ஆஃப் பண்ணுறியா? டேமட் எல்ஐசியா? இந்த லோனு எங்கேயுமே இல்லை, இங்கே தான். பொம்பளையெல்லாம் கட்டுறதுங்களா? நீ கயிறை கட்டிட்டு போ. மந்திரிச்சு. அனைவருக்கும் வணக்கம். எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இவ்வூரினை சிறப்பிக்க வந்துள்ள உலக புகழ்பெற்ற அண்ணன் எம்கேஆர் அவர்களை கமிட்டி சார்பாக சிறப்பிக்க திரு அண்ணன் செல்வம் அவர்கள் சிறப்பிப்பார்கள். அடுத்ததாக அண்ணனை நினைவு பரிசினை திரு பாரதிராஜா அவர்கள் வழங்குவார்கள்.
இல்லை சார். நன்றி நன்றி. இவங்க 4 பேர்த்துக்கு எதாவது போட்டு விடுங்க. வீட்டில் இருந்த பழைய துணியை கூட அள்ளிட்டோம். அவங்க 4 பேர் தாங்க மெயின். அவங்க இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெளியே வர முடியாதுங்க. நாடக உலகின் நாயகன் அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்கள் வாழ்க பல்லாண்டு. ஸ்ரீ கழுவடியான் குருப் மரவப்பட்டி இந்த நினைவு பரிசு அன்பாலயம் இருக்கு வரை இல்லை, இந்த உலகம் இருக்கு வரை அன்பாலயத்திலே ஆதரவற்ற இல்லத்திலே இந்த புகைப்படம் இருக்கும். நிறையா மேடையில் நான் வாங்கியிருப்பேன். இந்த மாதிரி நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஐயா வாங்கிட்டு போய் கீழே போடுறதுக்கு அது மரியாதை இல்லைங்கய்யா. என் உசிரியே அழிஞ்சாலும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கேன். எத்தனையோ பேர் எனக்கு புகைப்படம் கொடுத்துருக்காங்க. மாற்றுறதுக்கு பில்டிங் காணலை. நான் 2024 போகிற போக்கில் எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கோ அங்கே ஆணி அடித்து மாட்டி விட்டு போயிடுவேன். ஏன்னா அவ்வளோ புகைப்படம் கிட்டத்தட்ட 600-700 போட்டா இருக்கும். ஆனால் அத்தனையும் நினைவு பரிசாக ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயத்திலே தொங்கவிடப்பட்டு இருக்கிறது. அன்பு உறவுகளே, யாருக்கு வருத்தம் வேணாம், போட்டா கொடுக்குறோமே இந்த ஆள் கொண்டு போய் போட்டுருவேன்னு நினைக்காதீயா. உங்களுடைய உண்மையான அன்பும் அடுத்த பிறவியில் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் நான் சந்திக்க முடியாது. பிறவி என்பது இந்த ஒரு தடவை தான். இந்த பிறவியிலேயே எல்லாரும் சாதித்து விட்டு ஒரு நல்ல மனிதராக இன்னார் பிள்ளையே இப்படி ஊரில் வாழ்ந்தாங்கன்னு பேர் வாங்கிட்டு போங்கய்யா. இன்னார் மையன் அப்பையும் போனதுக்கப்புறம் நல்லா சரக்கு அடிக்கிறேன் கணேஷ் பையில் ஒரு நான் பேர் வாங்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னை சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன நன்றி. ரூம் பாய் எங்களோட மூத்தவர் இந்தா அது கூலிச்சாமியா கூழுகின்ற போது மண்டையை போட்டார். வாழை பட்டத்தரசி அம்மன் அறக்கட்டளை கலிங்கப்பட்டியை சேர்ந்த மரக்காடு நிர்வாகி கே அழகர்சாமி, பொன் ராமன், எஸ் மணிகண்டன், தங்கராஸ், கீரணிப்பட்டி, சுப்புராயம்பட்டி, ஏ அடைக்கன் சார்பாக என்ன 3 பேர் எழுதி 200 ரூபாயா? இது அம்புலி கொடுக்குறீங்களா இல்லை காது ஊத்துக்கு அடிக்கிறீங்களா? பத்திரிக்கை நன்றி ப்ரோ. எல்ஐசி ஏசண்ட்டு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு வரணும். நீங்கள் வசூல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடாது. ஏக்கா பிடிச்சிருக்கிற நிறையா கட்டியிருப்பியா எல்ஐசியை? இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அரசாங்கம், அது சொல்கிறேன். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக காயாம்பட்டி நேதாஜி எங்கிட்டேன்ட்டு எழுதியிருக்க காயாம்பட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக ரூபாய் 700. அது என்ன கணக்கு 300 போட்டு தள்ளிட்டேன். தம்பி ஒன்றே சொல்ல மாட்டேன். என்னையே பார்த்துருக்கேனே, லோனு கொடுத்தா தானே அண்ணே. யாரும் வர்றீங்களா? ஆடு வச்சிருந்தேன் உனக்கு தான் அந்த சாங். அவ்வளோதான் நம்ம விதி தலையில். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1300 ஆடு செம்புரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 12 பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன். சோலையம்மாள் பட்டி பொன்னையா ஆட்டியாவா ரெட்டை குட்டி பொட்டு குட்டி 8 ரூபாய்ன்னு வாங்கலாமா? உங்களுக்கு தான் அந்த பாட்டு. ஆடு வச்சிருந்தேன். இந்த பாட்டை படிக்க விட மாட்டாங்க. சோலையம்மா பட்டி பழனிசாமி யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணு சொல்லாமல் போயிட்டேன். அவனுக்கு ஒரு தேங்காய் மாலை எடுத்து கொடுங்க. இந்தா வந்துருச்சுங்க அண்ணன். ஏன் கையில் கட்டு போட்டிருக்க? எங்கனையும் போய் ஒளிஞ்சு விளையாண்டியா? சரி சரி கப்ளிங் அடிச்சுக்க. அரிசி 1 கிலோ 1600, இலை 180, கப்பு 150. பின்னாடியா? சரி சரி. கொன்னையம்பட்டி ஏ சரவணன், MS பிரதர்ஸ், பி நாகராஜ், வெற்றிவேல் நண்பர்கள் கடுகு 2 ரூபா. எங்குச்சா? சரி சாரி, நீ ஏன்ட்ட போய் இதை கொடுக்கலாமா? ரொம்ப நன்றி அண்ணே. பாட்டு பாடவும் வேணாமா? விட மாட்டேன். வேற பாட்டு பாடுவான். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா நமக்கு உடம்பு கட்டு, இந்த குடினால குடலு வேகுமே,
இந்த பாழா போன குடிய குடிச்சா ஊருகள்ல நம்ம குடும்பத்தை சிரிச்சு பேசிடுவேன். நமக்கு வேணாம் முன்னே குடிப்பழக்கம், சுத்தமாவே வேணாம் முன்னே மது பழக்கம். மீனா காசை போட்டு சரக்கு அடிச்சாலும் நம்ம குடலு வந்து கிட்னி நொந்து போயிரும் முன்னே. நம்ம அப்பே ஆத்தா கட்டுன மனைவி நமக்கு பிறந்த பிள்ளையெல்லாம் இந்த குடிய தொடர்ந்து குடிச்சா நல்ல சோறு திங்க முடியாது. மற்ற பிள்ளைய மாதிரி நம்ம பிள்ளைய சுதந்திரமா இருக்க முடியாது. பெத்த தகப்பேன் தினசரி தண்ணி அடிக்கிறேன், அந்த தண்ணி பாட்டோட விலை 150 200. ஆனா 150 200 இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு நல்ல நினைச்சது மாதிரி தீமண்டாம் வாங்கி கொடுக்கலாம். ஆனா நீ குடிச்சு புட்டு படுத்ததுனால ஐசு வண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து பேங்கன்னு அடிக்கிறேன். அப்ப பச்சை புள்ள ஓடி போய் நம்ம அப்பா குடிச்சு போட்டிருந்த பாட்டில் இங்கதான் கிடக்குன்னு நீ 150 200க்கு குடிச்சு போட்ட பாட்டில் வெறும் 10 ரூபாய்க்கு போட்டு உன் புள்ள ஐசு வாங்கி திங்குதுன்னே. இந்த கொடுமை எந்த நாட்டிலும் இல்லைன்னு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. சுதாரிச்சு பொழைச்சிக்கிட்டேன்னா பேரு வாங்கலாம், இல்ல சரக்குத்தான் உலகம் நினைச்சா சீக்கிரமா நீர்மலைக்கு போகலாம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி முள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி முள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு புள்ள என் தங்க, என் ஐயா, என் ஜாமி, எங்க அண்ணன் தம்பிகளா. 10 வயசு புள்ள செருப்புள்ளாம பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா. இடிய சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார் கடை குடிய தானி மறந்தாய், பட்ட டாஸ்மார் கடை குடிய தானி மறந்தாய். அதுக்கு வேணா மது பழக்கம், நமக்கு வேணா முன்னே குடி பழக்கம். ஐசட்டைய இந்த நோன்ற ஜாமி. ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துல ₹100 இருந்தா, ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் சோத்துக்குத்தேன். ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், நமக்கு வேணா முன்னே பாலா போன குடி பழக்கம். அரசாங்க விற்கத்தான் செய்யும் முன்னே, அரசாங்கம் விற்கத்தானே செய்யும் முன்னே. நம்ம மதுவை ஒழிக்கல் முன்னா மனக்கட்டுப்பாடு ஒண்ணுதானே. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை நாட்டில இப்ப உள்ள இளைஞர்களுக்கு பொண்ணு கிடைக்கலனே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருந்துற இந்த ஜீவனெல்லாம் பழகிய நண்பர்கள்லாம் நல்ல வேலை பார்த்த நல்ல வேலை அட எல்லாமே தான் இந்த பாலா போன இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தெருவில் வாடுது. வேணா குடி பழக்கம். பாட்டு வேணாம்னா எந்திரிச்சு போய் பாடு. நான் மேடையில் பாடக்கூடிய நான் உத்தமன் அல்ல. வெளிப்படையாக பேசுறதுனால தான் எம்கேஆர் போட்டு மக்களை சம்பாரிச்சிருக்கேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் தான் எம்கேஆர். அண்ணே, உங்கள் அண்ணன் தம்பி நீங்கள் தான். எனக்கு உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேனே, எங்கள் அம்மா முத்துவள்ளி மொத்தம் நாங்கள் கூட பிறந்தது 4 பேர். ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. அப்போ எங்கள் அம்மா சொல்லி சொல்லி அழுக என்னை, என்னடா நாடகத்துக்கு போயிட்டு இப்படி போதையில் வர்றேன். எம்மாய் முத்துவள்ளி, உன் மையன் மானாமரத பஜானில் நாடகம் ஆடிட்டு படுத்து கிடக்காத்தா. அப்போ எங்கள் அம்மா சொல்லும், இவனை பெத்த பிள்ளைன்னு நான் பெற்றதுக்கு வெக்கப்படுறேன்.
இந்த வயிற்றில் பிரண்டையை கட்டிட்டு அடிக்கணும்டா, நீ என்னடா பிள்ளைன்னு எங்கள் அம்மா என் மூஞ்சிலே முழிக்கல, என்கிட்ட பேசலை 7 வருஷமாக. எங்கள் அம்மா பேசலை, எங்கள் அப்பா தான் பேசுவார் பாசமாக. அதே தாய்கிட்ட பேர் வாங்கணும்ன்றதே எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே ஒரு அன்பாலயம் கட்டினேன். குடியை விட்டதுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் போன வருஷம் 4 குடும்பத்துக்கு என்னுடைய சொந்த நிலம் 2 ஏக்கரில் 4 வீடு 43 லட்சம் செலவு. நாடகம் ஆடி நீங்கள் கொடுத்தா 150 சேர்த்து வச்சு தான் கட்டினேன். நான் கோடீஸ்வரன் இல்லைன்னே. 4 குடும்பத்துக்காக 4 வீடு கட்டி கொடுத்தேன். அப்போ எங்கள் அம்மா அந்த திறப்பு 4 வீடு திறப்புலாக்கு இந்த ட்ரம் செட்டோடு அழைச்சிட்டு போனாங்க அந்த கொஞ்சம் தூரத்துலேருந்து. அப்போ எங்கள் ஆத்தா எனக்கு முத்தம் கொடுத்து என்னை சொன்னிச்சு, ஐயா ஜாமி நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்யா, உன்னைய மாதிரி ஒரு பிள்ளை என்ன நான் பக்க மாட்டேன் நான். எனக்கு அம்மா அழுதுச்சு. அப்போ அந்த தாயிட்ட இந்த பேர் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், அந்த குடியை விட்டதுனால தானே. அதுக்கு தானே நான் மேடையில் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நாடகம் ஆடிட்டு இந்த மரவப்பட்டியை விட்டு இந்த கோமாளி போயிடுவேன்னே, ஏதோ சிரித்தான் நம்ம ஊரில் கொடுத்த காசுக்கு வந்து அந்த ஆளுக்கு கூத்தாடினேன் போயிட்டு எம்கேஆர் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் எனக்கு 4 இடத்துக்கு நான் வந்தாலும் இப்படி மேடையில் வந்து நாடகம் ஆடினாலும் நாளைக்கு ஒரு ரோட்டில் நின்றா கூட எனக்கு அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதனால் பொம்பளையாளுக்கு ஒன்றுமே சொல்லலைன்னு நினைக்காதே தான். புருஷன் தண்ணி அடித்தா நீ வீட்டில் 4 பீரை போட்டு உட்காந்து புருஷன் வந்தவனே லேசாக சட்டியை கலட்டியா உலக்கு எடுத்து வெதரில் அடித்து சோழியை முடிச்சுது. அவனுக்கு வேலை முடிஞ்சு உனக்கு முடிஞ்சு ஓஏபி ஏற்றி விட்டுருவாங்க. மாதம் 2 லட்சம் ஆயிரும். பொம்பளையால் நினைவே நினச்சி பார்த்தா இந்த ஆம்பளையாவது குடிப்பியாங்க. நீ ஆப்பை சாப்பிடும்போது அது வீட்டில் ஆப்பை சாப்பிட்டு ஃபில்டர் 10 வருஷம்னா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ போயிட்டு என்னடி கோத்தா சோறு ஆக்கலைன்னு சொன்னால் அது என்னடா உங்கம்மா உனக்கு சோறு வாடை அடித்து பார்ப்போம். வாடாங்க அம்மா பிள்ளைய போகிற அழுதுகிட்டே கிடக்கு. ஏ அம்மா ஏ அப்பா இல்லை அம்மா அடிச்சுக்கிறாத எப்பா அடிச்சுக்கிறா. அந்த குடும்பம் புழு புழுன்னு. ஆனால் அயல் நாட்டிலே செய்த தவறை தமிழ்நாட்டில் உள்ள என் வீரத்தமிழச்சிகள் செய்ததில்லை. நான் சிங்கப்பூர் மலேசியா போகும்போது கணவன் பீர் அடிக்கும்போது அவங்களும் சாப்பிடுவாங்க. அவர் சீரட் அடிக்கும்போது மனைவிக்கு பற்ற வைப்பேன் வெளிநாட்டுக்காரன். ஆனால் என் தமிழச்சி நீங்கள் எவ்வளோதான் குடிச்சிட்டு வந்தாலும் வெறுவயத்திலே படுக்காதையா, உனக்காக தானே நாங்கள் இருக்கேன் அப்படின்னு நம்மளை எந்திரிக்க வச்சு சோறு ஊற்றுவார். அதுக்கு பாதத்தை தொட்டு வணங்குறேன் எம்கேஆர். சில பேர் பொண்டாடிக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய வேலை ஆவேன். வரும்போதே வேப்பங்கொலை புளியங்கொலை அண்டுருண்டை அம்புட்டின் திம்பேன் வாடை ஓட்டுமுன்னு. அப்படித்தான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வருதேன் கருவேப்பில்லை கொத்தமல்லி அம்புட்டின் திண்டு ஊதுன்னு ஊதி பாஸ் 20 கபட்டுக்குள்ளே சரத்தை தொங்க விட்டுட்டு பிச்சு திண்டுக்கிட்டே வந்தேன். பொண்டாடிட்ட மாட்டிக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டவே முண்டை பேண்ட்டு ஜிப்பை போடலை. எல்ஐசி ஏஜென்ட் நல்லா சிரிக்கிறாப்புல ஒரு 600 வாங்குறா. என்ன கரத்திலும் பொண்ணலாம் குடியே எப்போ நோட்டீஸே இல்லையாப்பா? ஏன் வைக்கப்படுறீங்க ப்ரோ? வாங்க ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆல் பீப்புள் வெல்ஃபேர். ஏ தம்பி மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மீன் வறுவல் பொடி காப்பித்தூள் புர். இதை நான் படிச்சுட்டே இதை நீ படி உனக்கு 100 ரூபா தரேன். இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் ஃபேஸ்புக்கில் நோத்தாமன்னு எழுதுனா கூட நன்றியும் தாண்டா போட்டு விடுவேன். ஆல் பீப்புள் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் டாக்டர் ஆர் பிரவீன்குமார் மதுரை, அழகர்சாமி மரக்காடு, குழந்தைவேலு, பேராயப்பட்டி, பெரியசாமி, சுப்ராயப்பட்டி, அடைக்கலசாமி. லோன் அடைக்கலையா? குறிச்சியா? அது என்ன குறிச்சி? சொக்கநாதப்பட்டியா? வக்கீல் எழுதியிருக்கீங்களா? மியூசிக் டீச்சருக்கே தெரியல நான் எங்கிட்டா. அன்பர்கள் நன்கொடை அளித்துள்ளார்கள். அண்ணே இந்த பாலி என்ன கடத்திலும் புனர்வழங்கக்கூடிய திருச்சி மாவட்டம் அருங்காபுரி வட்டம் கலிங்கப்பட்டி கிராமத்திலே மரவப்பட்டி அமைந்துள்ள ஸ்ரீ கள்ளுவடையான் சாமி கருப்பை உன் கண்ட காப்பாத்தாரேன் போ. ஸ்ரீ பட்டகாரி அம்மன் ஸ்ரீ பட்டாணி சாமி திருக்கோவில் 48ஆம் நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை வர வைத்தது கலிங்கப்பட்டி கிராமம். மரவப்பட்டி கிராமத்தார்கள் இருந்தாலும் இந்த சாமியை ஒரு மனதோடு அத்தனை பேரும் ஒற்றுமையோடு தாய் பிள்ளையா
இந்த மரபுப்பட்டி கிராமத்தார்கள் கும்பிட்டாலும் நாங்களும் இந்த மண்ணுக்கு பாத்தியப்பட்டவர்கள் தான், உங்களுக்கு உறவுகள் தான் என்று சொல்லி வெளியூரிலிருந்து டூவீலர் பைக்கை எடுத்துக்கொண்டு வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். இப்போ எந்த நோட்டீஸும் நீங்கள் கடையில் ஓடலை, பூரா கவட்டுக்குள்ளே வச்சு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ஒரே ஒரு விஷயம், நாடகம் நோட்டீஸை பார்த்து இந்த கூட்டம் வரவில்லை, இந்த தம்பி வெளியிட்ட வீடியோவுக்கு பார்த்து வந்தது இந்த கூட்டம். உண்மைதான். நீ அந்த கரண்டில் கை வைக்க போற, நீ போடுற ஆட்டம் எதில் முடியுதுன்னு பார்க்குறேன். எதில் விட்டேன் வாயில் நீ அடிப்பேன்னு பார்த்த. தம்பி உள்ள வாங்க தம்பி, மாத்திரை போட்டு போகலாம். அண்ணே இல்லையாடா, சரி விடு, நம்ம குடும்பமே நகைச்சுவை குடும்பம் தானே. என்னத்து அன்பார்ந்த கண்டுகரு அத்திந்து அண்ணே அந்த பிள்ளை பயப்படுதுனே, தூக்கிட்டு போனேன், ஜாமி அழைக்க போறேன். நீ நல்லா உட்காரு, முட்டைக்கோசை நறுக்கிற மாதிரி பொழந்துக்கிட்டு உட்காரு. இதை பார்க்கவா 350 கிலோமீட்டர் வந்தேன். வாட் இஸ் ஓதம்? ஹலோ இருங்க. சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பச வேந்தன் நடிப்பச மன்னன் எத்தனையே வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கெல்லாம் இளைய சமுதாயத்துக்கு வாத்தியார் பெருந்தகையா இருக்கக்கூடிய எங்களுடைய வாத்தியார் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்து வாத்தியார் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் பூனை குறுக்க போனா பேச மாட்டேன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையான அதே குரல் வளம். உண்மையிலேயே நாடக உலகத்திலே எத்தனையோ வள்ளிகள் நல்லா பாடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க வள்ளி ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமே கைதட்டுவீங்க. அப்படி ஒரு குரல் வளம். நான் ரசித்த ஒரு நடிகை, ராஜ நடிகை யாருன்னா இன்னைக்கு வந்திருக்கின்ற எனது அன்பு சகோதரி புதுகை அனிதா அவர்கள் வள்ளியாக தோன்றி இனிய கானங்கள் படிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கென்று பாடல் எழுதி குட்டு போக்கில் பாடுறாரா? எனது சொந்த அக்கா வீட்டுக்காரர் எல்லாரும் நாரதரை பார்த்துருப்பீங்க. லட்சணம்மா இப்படி சந்தனம் பூசி வந்தால் இந்த ஆள் சந்தனம் பூசியிருக்கானா தங்கத்தை அரைச்சி பூசியிருக்கான்னு நினைப்பிய. இன்னைக்கு வர்ற நாரதரை பார்த்தீங்கன்னா ஈனாத கிரு மாடு நிற்கும் பாரு. அகலக்கால் வைக்காதுன்னு சொன்னால் இந்த ஆள் அந்த ஆள் காலையாக வைக்க முடியல. அவர் குனிஞ்சுதுன்னா வரைக்கும் ஒன்றுக்கு இருந்தது. ஏதோ சொட்டு சொட்டா வடியும் தொடச்சிட்டு போவார். அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் அக்கா வீட்டுக்காரு உன் வேலையை தான் பாருனே. மச்சினி மாயமச்சினை விளையாடாமல் யாரை விளையாடுவாங்க? பங்காளியை விளையாடுவாங்க. அக்கா வீட்டுக்காரன்ட்டே பேசாமல் இருவேன். பாசத்துக்குரிய அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு என்னத்தா தூக்கத்தில் தட்டிட்ட? சரி விடு, உன்னை மன்னிச்சு விடுறேன். தூக்கத்தில் இப்படியே தட்டுறிய என்ன? ஆண்டு விழா நினைச்சிட்டியா பள்ளிக்கூடம்? திஸ் மேடை எதில் விட்டேன் வாயில. நன்றி நன்றி. ஒரு சாமி கும்பிட்றவங்க தொடர்ச்சியாக போர் போட பார்க்குறாங்க. எது வேணாம். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டி இசையமுது, இப்படி உள்ளவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆறுமணிய சக்கரவர்த்தி கஷ்டப்படக்கூடிய வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு பூரா இசையும் பாடல் ஆர்வமும் இருந்தால் இலவசமாக சொல்லிக்க கொடுக்கக்கூடிய மியூசிக் டீச்சர் பட்டம் பெற்ற எனது அன்பு நண்பன். மறக்க முடியாது. இப்படி மனிதர்களெல்லாம் நான் வரவேற்பேன். யார் செய்வா? சட்டியை வச்சுட்டு போய் ஏக்கா சட்டி காயுது கடுவை கொடுன்னா கதவை அடைச்சிட்டு பேலை போயிடுற. இங்கே சட்டி தீப்பிடிச்சேரி கடுகுக்கு கதவை சாத்தக்கூடிய இடம் இந்த தமிழ்நாடு கிராமம். ஆனால் இசை ஆர்வமும் பாடக்கூடிய ஆர்வம் இருந்தால் வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதில் போய் கச்சேரியில் படித்து பாடம் படித்து பாட்டு பாடி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும் என்ற நல்லெண்ணம் கொண்ட இந்த புதுக்கோட்டை எஸ் பிரபுராஜ் MKR தலைவணங்குறேன். மியூசிக் டீச்சர் புதுக்கோட்டை எஸ் பிரபுராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஹல் 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 செந்தாளம் பூவில் மந்தாடும்
மயில் மேலே கனிதேன் கனிகளை தேடுதே ஆசை கிளி பாசை என்று ராகம் வந்து பாடுதே காடுகள் மலைகள் தேவனின் கலைகள் செந்தாழம் பூவில் பந்தாடும் செல்கள் என் மீது மோதுதமா சுவாசமேடை போடுதமா பெண் போல ஜாடை பேசுதமா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையிடி குமரன் எந்த கட்ட வழக்கம் இல்லாத ஒரே ஆள் இந்த கப்ளிங் மண்டை. எந்த கட்ட வழக்கம் கிடையாது. ஒரு நாளைக்கு 8.5 கிலோ வெத்தலை மொச்சக்குன்னு பொட்டுக்குட்டி செம்பரியம் குட்டி அகத்து கொலையை தின்றது மாதிரி. அதுலேயும் மண்டு கீழே துப்ப மாட்டார் ஜென்டில்மேன். பவுண்டா கேனு கவட்டுக்குள்ளே துப்பி வச்சு புளிச்சுன்னு துப்பி வச்சு அதை வச்சுட்டாரு. ஒரு பைய தண்ணி அடிச்சுட்டு பக்கத்தில் நின்றுவேன். ரொம்ப நேரமாக பார்த்துருக்கேன். சரக்கு மாதிரியே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. இவர் ஒளிச்சு எச்சுது போகிறதவன் பார்த்துட்டானா போச்சுன்னு கவட்டுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காரு. இவர் வாசிக்கும் போது அவன் எடுத்து குடிச்சுவிட்டேன். அவன் அறப்போதில் இருந்தவன் குடிச்சுவிட்டு மாமாவா வாங்க மருமேனே டான்ஸுக்கார பிள்ளை வர்றதுனால என்னை மாமா ஆகிட்டேன். மாமான்ட்டு அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணிட்டு போகலாம்ட்டு தங்கச்சின்னு சொல்லுவேன். கடைசியில் அவன் வெத்தலச்சியை குடிச்சு விட்டு இவர் நிப்பாட்டினவனே கேட்டிருக்காரு செல்வான். இவர் கேம் எச்சி எங்க அவன் ஒரு பாட்டிலையும் அடிச்சிட்டேன் போத ஏறலை. என்ன எச்சிடா அப்படின்னு இருக்கு. அவன் வெட்டிட்டேன். எச்சியால் வெட்டி கீழே விழுகும் போது கம்பை பிடிச்சிட்டு வந்து கொட்டையை சாச்சி விட்டாங்க. இந்த கொடுமையா இன்னைக்கு நீ ஒரு மாதிரியா நிற்கிறீ என்ன? பாசத்துக்குரிய அன்பு சகோதரன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார். செல்வம் 2 குத்து. எங்கே சுந்தர சோழபுரம் சண்முக அவர் சார்பாக ரூபாய் 1001. 100 ரூபா. சாரி ப்ரோ, யாருன்னு சொல்லிக் கொடுங்க. எல்ஏசி ப்ரோ. சுந்தர சோழபுரம் சண்முக அவர்கள் 101. அதனைத் தொடர்ந்து மரவப்பட்டி ஊமத்துறை குடும்பத்தார்கள் பி வேலு அஞ்சலை தேவரா தேவி வட்டார வளர்ச்சி அலுவலர் சார்பாக அன்னவாசல் 1001. நன்றி ப்ரோ. வாப்பா தம்பி அதை பரீட்சையில் போய் எழுது தம்பி. ஒரு அளவு தான் கம்பு கூட்டில் பவுடரை போட்டு அரைஞ்சுடுவேன். எதில் விட்டேன்? நன்றி. இவங்க போக மாட்டாங்கடா. அருமையான வாசம். புதுகை கைதி என்ன கேஸில் உள்ள போயிருப்பேன்? பாலியல் வன்கொடுமையா? புதுகை கைதி குரூப்ஸ் வழங்கும் எங்கள் அண்ணன் எம்கேஆர் அண்ணனுக்காக 101 நீக்குறோ பயலுகடா. இது படித்து மயிரை புடுங்குச்சு. நீக்குறோ பயலுகடா, கப்ளிங் ஓஸ் பயலுகடா, கொடூரமா நல்லூர் பயலுகடா. என்னத்தை படிக்க போகிறாங்க? எத்தனை பிள்ளைய குடிய கெடுக்க போகிறான் அவன் தானடா. மரியாதை 100 ரூபா வாங்கிக்க. ஒரு அறா விட்டேன். கப்ளிங் ஓசுன்னா என்னென்னு தெரியுமாடா? இப்போ பயல ஊரம் கட்ட விட்டு அடிக்கிறதெல்லாம் ஊரை வரவேற்கிற அடிக்கிறது இல்லை. 200 பேர் கட்ட விட்டு அடித்து அப்படி பெரிய லெவலில் ஊண்டிருந்தாங்க. அதை போய் பார்த்தோம்னா பார்த்துட்டு இல்லைடா பொத்திட்டு போங்கடா. எவனாவது அந்த ஊர் திருவிழாவுக்கு வருவானாப்பா? கறி சாப்பாடு சாப்பிடும் போதே அவனுக்கு ஒமட்டாதா? சாப்பிட்டு இல்லடா மூடிட்டு போங்கடான்னு அதே வார்த்தை தானே. அப்படி பயலுகள் செஞ்சால் பெரியவங்க அதை திருத்த வேண்டும். நீ தான் அடிச்சிருப்ப, அதே தலைமறைவாக இருக்கு. பெரியவங்க அதை சத்தம் போடணும். உங்கள் வீட்டு விசேஷத்தில் நீங்கள் அடிக்கலாம், அது வேறு. இந்த மாதிரி இன்றைக்கி வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா எதுக்கு வந்திருக்காங்க? அவங்கள நான் வரவேற்கிறேன், ஊரும் வரவேற்கிறேன். உங்களெல்லாம் வெளியூர்லேருந்து வருகிறது அந்த அன்னைங்கள்லாம் தம்பிகள்லாம் ரொம்ப நன்றி.
இங்கே இருக்க ஒரு 4 பேர் நாடகத்தை கெடுக்கிற மாதிரி பிளான் போடுறாங்கண்ணே. அவங்க மண்ணை கிளைக்கிறது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். மாமாவா? சரிங்க போ மாமா லைவுன்னு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, என்னுடைய அண்ணன். எத்தனையோ பேர் நடைய போடுறியா? இல்லை மோர்சிங்க வாசி. எத்தனையோ பேர் நீங்கள் ஆல்ரவுண்டை பார்த்துருப்பீங்க. ஆல்ரவுண்டில் எல்லா திறமையும் இருக்கும். இந்த அண்ணன் ஹான்ஸ் காமெடி இது போயில வரட்டும். பற்றி வாங்க போயிருக்காங்க ரைடா. எங்கள் அண்ணே கண்ணாண்ணே சினிமாவில் சீர்காழி கோவிந்தராஜ ஐயா பாடுகின்ற பாடல்களுக்கு தான் அதிகமாக இந்த இசைக்கருவியை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த இசைக்கருவி எளிதானதில்லை. ஷேவிங் பண்ணுற பிளேடு 21 பிளேடுக்கு சமம். இந்த மோர்சிங் சார்ஃப் ஒரு போட்டுக்கு தான் இருக்கு. இது இல்லடா. ஐயோ அண்ணே, எங்கள் அண்ணன் காரக்குடி மண்ணின் மைந்தன், புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய எங்கள் அண்ணன் பலவாத்திய புகழ் எம் கண்ணன் அவர்கள் பலவாத்தியத்தை செய்ப்பார்கள். சூப்பர் சூப்பர், இதுக்கே கைதட்டலாம். இது எவ்வளோ ஒரு கடினமான லவ் யூ. அவன் தான்டா நானஸ்தேன். உண்மை தம்பி, மோர்சிங் ரொம்ப கஷ்டம். ஆமாம், அவன் 10 தடவை வாட்சாவில்ல, ரொம்ப கஷ்டம் பண்ணுவேன். அதை 2 சின்ன பையில பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஒரு மொங்க எதுக்கு இவ்வளோ நேரம் குடிச்சிக்கிட்டே இருக்காருன்னு. இது மொங்கு இல்லை என்னப்பா. நான் காது ஊத்து கொள்ள நாடத்துக்கு வந்திருக்கேன். அப்புறம் வாங்கடா கப்பல் இந்த ஓர்ஸ் கிளம்பிட்டாங்க. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கும் பூவரசகுடி, புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பூவரசகுடி. அங்கே இருக்க கருப்பே முனியையன் ஆத்தா மாரியத்தா தொட்டுச்சு எல்லாத்துக்கும் இவர் தான் பூஜாரி. புதுக்கோட்டை பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன் தாளம். சிங்கப்பூர் வாழும் கே முருகையா, நவீன், கே புதுப்பட்டி அவர்கள் குடும்பத்தை சார்பாக 501. சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு 501 ரூபா. பெரிய ராஸ்கல். எங்கள் அண்ணன் தானே. வா சண்முகம், யாரை கேட்டு அங்கிட்டு குத்துனீங்க? வா
ஒன்று எட்டு நான் எத்தனை தடவை வாய்தாவுக்கு வந்திருக்கேன், வைக்கல வச்சு உனக்கு பல லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். கேட்காம இப்படி செய்யாத, நரம்பு இழுத்துக்கிடுச்சுன்னா நோனி மைனே செய்யக்கூடாது. கெட்ட வழக்கம் ஜனமும். இப்போ நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. நல்லா ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ வாசிக்க வேணாம் பிறகு நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா உடம்பு எவ்வளோ சுகர் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். அறிஞர் அண்ணா பேப்பர் படிக்கிறேன். காத்து பட்டாலும் கரையாத கற்பூரம். இன்னும் படிக்கவே இல்லை, ஏன் நக்கல் பண்ணுறியா? கலையுது என் மனசு உன்னால. பாட்டில் என்ன வேணா பண்ணுவேன் சண்முகம். பாட்டு படிக்கும்போது தாளம் போடு. சத்தியம்மா நான் இருப்பதும் நாள இன்னைக்கு. சண்முகம் தாளம் போடு. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பாசமென்று நீரரைச்சு 16 ஆகட்டும் சண்முகம். போப்பா, நீ பஞ்சு மிட்டாய் வச்சவன் நிரூபிச்சிட்டியே. கிணி கிணின்ற என்ன எலும்பும் சதையும் கொண்ட ஹலோ என்ன இப்படி ஒரு தொண்டையை எங்கனையும் பார்க்கலாம். ஹலோ மாடுகிற திருப்பு மாட்டி விடு. எங்களது புதுகை ஏஎன் ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ரஞ்சிதா நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, நகைச்சுவை கிட்னி. நகைச்சுவை கிட்னி சொன்ன கைதட்ட. அவன் கிட்னி கீழே விழுந்து செம்மண்ணை எடுத்து ஒட்டி வச்சிருக்கேன். எனது அண்ணன் இந்த மரபப்பட்டி மக்களை எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு கப்ளிங்கை வைத்து கொண்டு கடுமையான வாமப்பில் செய்கிறான். நெருஞ்சு முள்ளு படுத்துக்கிட்டு கப்ளிங் ஓஸ். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது சரவணா, ஸ்ரீ சரவணா ஆடியோ கலிங்கம்பட்டி உரிமை என் ஆறுமுகம். சரவணா சரவணா நீ மை சட்டினா அங்கிட்டு வருவனா. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா, பணியுடன் அழைக்கிறோம். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரியா மேடைக்கு வரும்போது துப்பாக்கி லோடு பண்ணி கொண்டு வாங்க. ஒரு 2 வத்தை சுடணும். என்னை நோத்தவங்கன்னு வைறாங்க. சரவணா அவர்களுக்கு எங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு வேலு அவர்களுக்கு அறிவிப்பார்கள். என்ன சொல்ல வர? என்ன சொல்லிட்டு போ, நம்ம பையன்தான். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு மரபப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை வகுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஐயா இப்போ மறைச்சா நிறையா டூலருக்கு அவதாரம் போடலாம். ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி. மிஷின் சார்ஜ் இல்லையா? மைக்கு இதே மைக்கு, கை மைக்கு கிடையாது. நம்ம நக்கல் பண்ணுறேன் ப்ரோ. வளநாடு காவல்துறையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாங்கள் நிறைய இடத்துல பந்தோஸ் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஊருக்கு நாடகம்னு தான் எங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. சார் எங்கள் ஊர் நாடகத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. இல்லை அதை கேளுங்க, நாடகத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி நாடகத்துக்கு வந்தால் என்னடா ஆடல் போல் வச்சுருக்காங்க போல இருக்குன்ட்டு நாங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் வேந்து போயிட்டோம் கூட்டத்தை பார்த்துட்டு. இல்லை அது ஏன்னு எனக்கும் சரியாக தெரியல. இங்கே வந்து விசாரித்த பிறகு தான் தலைவரோட கைவித்த தான் இருக்கு. உண்மைதான். அதாவது நிறைய ஒரு நாடகத்துக்கு போய் பார்த்துருக்கோம். ஆள் கையை விட்டு எண்ணிடுவோம். 4, 7, 9, 11, 15, 28பா கேமராமேன். இப்போ எங்களால் எழுத முடியல. உண்மையுமே ஒரு ஆடல் பாலோட அதிக கும்பல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அவரோட கைவண்ணம் தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதை சொல்லணும். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், கண்டு கழிங்கள். தேங்க்யூ. காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய அன்பாலயத்துக்கு நிறையா உதவி செய்திருக்கார்கள். வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி மைக்கிலே வந்து
பேசக்கூடிய அதிகாரி நிறையா இருக்காங்க. இந்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து பார்த்தோம், ஆடலும் பாடல் ஒரு வேளை நாடகத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஊருக்காரங்க போட்டாங்களோ, நாளைக்கு மேல் இடத்துல நம்ம வேலை போயிடும்னு அவர் பயந்துருக்கார். இது பூராமே எங்கள் சொந்தம்யா. நாங்கள் எல்லாருமே எங்கே நாடகத்துக்கு போனாலும் நாங்கள் போயிடுவோம். காவல்துறை சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம். என்றைக்குமே காவல்துறைக்கு என் தமிழர்கள் அத்தனை பேருமே நாங்கள் நண்பர்களாக இருப்போம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. என்னை கண்டுக்கிறவே இல்லையா, எவ்வளோ தம் கட்டி பேசுனீங்க தம்பி. ஐயா விழா கமிட்டி இருந்தால் அந்த தம்பி அங்கிட்ட கொண்டு வரது நல்லது. இவன் ஒரு ஆள் ஊரை கருத்து போகிறாயா? பேசாமல் இரு, சொல்லிக்கிட்டே இல்லைன்னா வந்து பேசினா உனக்கு வந்து வரேன். CVS திருப்பதி பூக்கடை பழக்கடை பாலக்குறிச்சி தீவிர நண்பன், என் நண்பன் 201. சி சதீஷ்குமார் பாலக்குறிச்சி அவர்கள் 101. ஆளுக்கு பாதி காசு. இதை கூட போறாம அடைவாங்க. 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சாலும் ஜெய்வன் வைக்கிறாங்க எனக்கு. எதில் விட்டு நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. நீங்கள் நல்லா வருவீங்க, ஹெல்த்துக்கு நல்லது. கடுப்பேத்துறாங்க ஓ மூச்சிக்கு அவங்க ஒரு ஆள். நீ சொல்லிக்கிட்டே இருக்கடா. சரவணா மைசெட் சூப்பர் சரவணா. நல்ல சவுண்டு ஏற்றி பொம்பளை பிள்ளை வரும்போது ஏற்றுவியே, குதியாலாம் போடுவியே. ஐயா அங்கிட்டு 2 பேர்த்து அப்புறப்படுத்தணுமையா. மருதமணி வரும்போதே வேடிக்கை இருக்கு. நான் தூக்கி அவனை இங்கே எரியலை, உன் விதரில் வந்து எத்தலை விட பாரு. நாடகத்தை காண வருகவர்கன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர். மரவப்பட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி. மரவப்பட்டியில் இப்போ நான் சொன்னேன் பாட்டைங்க காலத்தில் எப்படி வந்தாங்க எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும், அதான உண்மை. ஆனால் இப்போ நீங்கள் போடக்கூடிய நாடகம் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும் யூடியூப்பில். அது காரணம் யார்? இந்த யூடியூப்புக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. சில ஊரில் யூடியூப் ஸ்டாண்டு போடுறாங்க, எங்களுக்கு மறைக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய நாடகமும் இப்படியாப்பட்ட ஊரும் இந்த தமிழகத்தில் இருக்குது என்பதை உலக நாட்டில் உள்ள தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் எடுத்து செல்வது யூடியூப் சேனல் தான். அதே மாதிரி பாமர தமிழர்களை சினிமா துறை வரையும் சின்ன துறையிலையும் கொண்டு சேர்த்தது யூடியூப் சேனல் தான். ஒரே ஒரு யூடியூப் சேனலில் ஜிபி முத்து செத்தவையன் நாரப்பையன் கடைசியில் அங்கிட்டு போய் இன்னைக்கு கோடி கணக்கில் வீடு கட்டிப்பிட்டேன். இந்த மாதிரி இந்நேரத்தில் போன் வருது, கப்ளிங்கு தெரியும். இதை சொன்னால் நம்மளை லூசி பையன்டுவேன். இந்நேரத்தில் போன் வருது, அம்மா அமெரிக்கா அது ஒரு ட்ரம்மு பேசுகிறாரு, நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணி விட சொல்கிறேன். இவர் பேசுகிறாரு, ட்ரம்மு கிடையாது வெந்தரா வாலி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் எங்கடாவேன் கவட்டுக்குள்ளே இருக்காண்டா. பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் கப்ளிங். அது இல்லை ப்ரோ. ஐயோ எங்கள் அண்ணன் தம்பியில் வச்சு நான் மேய்க்கிறதுக்குள்ள ஐயோ வந்திருக்க மாட்டேன். அவன் கோயம்புத்தூர்ல இருந்தா இந்த பயலை எதுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா? ஏப்பா அவனை தூக்கி வச்சிருக்க? பயப்பட மாட்டானே. நாய் வரைக்கும் கிளம்பிருச்சா? அப்ப அந்த நாடகம் புழு புழுன்னு இருக்கு. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அத்தனை தமிழர்களுக்கும் நான் சொந்தக்காரன். என்னை வாழ வைத்து அழகு பார்த்து உலகமே ஒரு நாள் திரும்பி பார்க்கும்டா என்று சொல்லி என்னை விட்டு பிரிந்து விண்ணுலோகத்திலிருந்து என்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் தினசரி எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர். அவர் இல்லாததான் ஒரு வேதனை. இன்றைக்கி எத்தனை வயசானவங்களுக்கு ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் நான் தகப்பன் சாணத்திலே நான் பார்த்து கொள்கிறேன். அது இருந்தாலும் எங்கள் வாத்தியார் இருந்திருந்தாருன்னா அவருக்கு தனி ஒரு அரமனை கட்டியிருப்பேன் 1 கோடி ரூபாய்க்கு. அவர் போட்ட பிச்சை தான் இந்த நாடகத்தில் நான் கோமாளி. என்னப்பா வரையே விடாதா? எதுக்கு வரேன்? அங்கேருந்து யூடியூப்பில் பார்க்க வேண்டியானே, ஏதாவது பொம்பளையை பார்க்க வந்திருப்பேன். பொம்பளை பிள்ளைய உடனே என்ன எதுன்னு வாங்கி அந்த பிள்ளை மெசேஜ் போட்டிருக்க, வினோத் வாடா டொங்காஸ் போட இருக்கேன் வந்திருக்கேன். என்னைய பார்க்க வரேன். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் எங்கள் வாத்தியார். எங்கள் வாத்தியார் பேர் மணி. மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம்
மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு போகின்ற வழியிலே வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா 600 வருஷம் பட்ட உடமரந்தான் படுக்க. ஒத்த முள்ள இன்ன வரைக்கும் யாரும் தொட முடியாது. 3 அடி ஊற்று தண்ணி இன்ன வர வத்தலை. 1000 அடி போரை போட்டு காசை கொடுத்துட்டு புகையாக வருதுன்னு மூடி போட்டு போயிடுறாங்க. ஆனால் 3 அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை. கள்ளிசேரி காளிமுனியான் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் தான் இந்த எம்கேஆர். குடும்ப கஷ்டத்தினால் அங்கிருந்து இடம் பெயர்ந்தோம். என் தாய் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே இந்த கூத்தாடினால் எத்தனை பேருக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ கூத்தாடி ஊற்றுவேன். எம்கேஆர் அன்பாலயம் என ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். அன்பு உறவுகளே, தினசரி என்னுடைய மேனேஜர் நரேன், மருதுமணி அண்ணே, கனி, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 500-1000 ஃபோன் வருது. வையாஜி 30 தேதி காலி இல்லைன்னு சொல்லிட்டாலும், வையாஜி 30 வரைக்கும் காலி இல்லையானே, பரவாயில்லண்ணே, வையாஜி 12 இருந்தால் பாருங்கண்ணேன்றேன். இப்படி இழிச்சா போய் உலகத்தில் நான் போட்டுறது நம்ம பகிரங்கமாக சொல்கிறேன். இந்த வீடியோவை கேமராமேன் பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. காலையில் கேட்டால் பேட்டரி இல்லை, மினுக்கு மினுக்குன்னு எரியுதுன்னு வாங்க. அருள்மிகு இது என்னப்பா ஐயர் ஐயா, ஐயனார் யாராவது இப்படி எழுதுவாங்களையா? இங்கே பாருங்க, ஐயா நார், இது ஐயனாராங்கய்யா. ஐயா பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, நான் படுற அவஸ்தையெல்லாம் பார்த்தீங்களா, தெரியுதாயா? உனக்கு எப்படி தெரியும், கண்ணு தெரியுதாக்கு? ஐயா பாருங்க, தெரியுதாயா, தெரியுதாயா? பாருங்கய்யா, இது வந்து நரம்பு தலைச்சிக்கு இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கய்யா. ஏப்பா நான் பஸ் ஸ்டாண்டில் ஏகிமா வைக்க. அருள்மிகு ஐயனார் மளிகை பாலக்குறிச்சி அடகு கடை சதீஷ் சார்பாக 501. நன்றி நன்றி. ஆவணி 30 தேதி வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட ஓய்வில்லை. வர்ற ஆவணி 30 வரைக்கும் நாடகம் வாங்கியாச்சுங்கய்யா. யாரும் ஃபோன் அடித்து தேதி இருக்கான்னு தொல்லை பண்ண வேணாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு அத்தனை ஃபோன் வருது, தாங்க முடியலைங்கய்யா. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், அடே கேமராமேன்களா, நல்லா இழிச்சு புலந்து எடுங்கடா. சார்ஜ் இல்லை, மயிர் இல்லைன்னா உங்களுக்கு காசு வெட்டி போட வேண்டியிருக்கும். ஆவணி 30 அப்புறம் சென்னை போகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு போகிறேன். அந்த படத்திலே நிறையா தொகை தரவுன்னு சொல்லியிருக்காங்க. அது கிடச்சுன்னா நிறைய ஏழையை வாழ வைக்க எனக்கு உதவும். சினிமா துறைக்கு போனாலும் என்னுடைய ஆயுள் உள்ளவரை என்னையை வளர்த்து விட்டு ஆசீர்வாதம் செய்து வாத்தியாராக இருந்தாலும் ஒரு குழந்தையை போல என்னை நடிக்க வைத்து அழகு பார்த்தது ஒட்டுமொத்த நாடக நடிகர். இங்கே எல்லாரும் நினைக்கிறிய நாடக நடிகர் பூரா கோடீஸ்வரங்களாக இருப்பாக போல, கிடையாதுங்கய்யா. பேர் வாங்கின ஆள் மட்டும்தான்யா 3 வேளை சோறு சாப்பிட்றாங்க. இந்த நாடக குடும்பத்திலையும் வறுமையில் குடும்பம் வாடுகிறது. அதற்கும் நான் உதவி செய்ய வேண்டுமென்றால் சினிமா துறையை நாடுனாலும் நாடகத்துறையை விட்டு ஆயுள் உள்ளவரை போகமாட்டேன். அடியன் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தான் எம்கே ராதாகிருஷ்ணன். அகில உலகத்தில் உள்ள என் தமிழர்கள் எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேணுங்க தாங்கிற. நீ மைக்கை அமர்த்தி போட்டு போகிறது நல்லது. வாலிம் வைமே, ஏன் கரண்ட் புல்லு உன் சொந்த காசா? போஸ்ட் மரத்தில் கொக்கி போட்டு தானே இழுத்த. வாலிம் வை, போயிட்டு வரேன் ப்ரோ, போயிட்டு வரேன் ப்ரோ. இப்போ தான்டா ஓப்பனிங்க வந்திருக்கேன், முடிஞ்சான்டான்டா. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் போக்கி வளையணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம யாரிடமும் 10 ரூபா கடன் பெறாம நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது ஊர்கள்லாம் இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். ஹல் ஹல்
கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை, ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். மயங்குது உலகம், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ நாடக நடிகர் இருந்தாலும் எங்கள் ஊருக்கு மரவட்டிக்குன்னு ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார், திரு அழகு அவர்கள். ராஜபாட்டை மற்றும் ஊமத்துறை நடிகராக உள்ள திரு அழகு அவர்களை விழாக்குழு சார்பாக சிறப்பிக்கின்றோம். அப்புறம் அண்ணே நல்லா இருக்கிறீங்களா? நீ எப்படி இருக்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்ன அப்படின்னா வாய் திறக்க முடியலையா? எப்படிதான் இப்படி நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் அண்ணே நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நலமா இருக்கிறேன். பார்த்தா என்னை பார்த்தா தெரியல, என்ன தெரியல? இல்ல இல்ல உடல்நிலை சரியில்லாத மாதிரி தான் தெரியுது. அவர் தானே நல்லா இருக்கீங்களா? உங்க 4 பேத்துக்கு வணக்கம். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா இருந்தாங்க நல்லா இருக்க முடியும். சரி, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். யூடியூப் சேனல் எடுக்க அனைத்து அனுப்புவதற்கு நன்றி. அப்புறம் மைசூர்காரனா இருக்கீங்களா? ஆத்தி இன்னைக்கு தான் சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்க பாரு. எனக்கு யாரும் எல்லாத்துக்குமே வணக்கம். அப்புறம் போலாமா? கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல்
பறிக்க விடு அது நிலையான நிலப்பழகு அந்த நிலப்பழகைய பசங்க தன்னிமை தோணரத்தில் காதல் கொண்டனடி கண்டி நீ கையில் வந்தால் கடுக்கி பிம்பனடி ஏமா சிக்குதா முத பாடு முடிஞ்சிருச்சு அந்த லக்கல மாட்டேன் ஏற்கனவே பெண்டா இருக்குது பிராணி முதல்ல முடிஞ்சிருச்சு இடத்துல போடுவோமே ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா அடியக்கும் பக்கம் நரம்பே அன்னைக்கலாம் ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா அவரம் பூவாக இல்லாமல் இல்லாமல் அடிக்க துடிச்சிருக்கு அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தவிச்சு துடிச்சிருக்கு அவரம் பூவாக இல்லாமல் இல்லாமல் அடிக்க துடிச்சிருக்கு அடி அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தவிச்சு துடிச்சிருக்கு சிறு சிறு பிள்ளை சில்லறையை சிதறுது தவிச்ச மனசுல என் மனசு படருது விடவாளில தெரியுற அழகி சாப்பிட்டதுமே துடிக்குது மனசுல ஆத்தா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா நாம் ஒரு முன்னால நீ வய பின்னால மயக்க தோட்டத்துக்கு பேசாத கண்ணால அம்மாடியா தடி வாழுற மாட்டத்துக்கு நாம் ஒரு முன்னால நீ வய பின்னால வாழுற மாட்டத்துக்கு பேசாத கண்ணால அம்மாடியா தடி வாழுற மாட்டத்துக்கு கடுப்பு மனசுக்கு தண்ணி தர வேணாமா துடிச்ச மனசுக்கு அள்ளிக்கிற நீ வாமா உங்கள வாழ்க்கையில பார்த்தே மனசு இது ஏய் ஆத்தா ஆத்தாரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே போய் ரத்தல மடிச்சு கொடமாமா மத்தல வெளிய சொல்லலாமா நெக்கில் நீ பாண்டி என் காதல் சீட்டெடுக்க விரலுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை
பிஞ்சிலேயே குடினமே மாமா பிரியமானோ குடலையே